வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் பொன்னி. நாங்கள் வந்து சதாப்தி ட்ரெயின் எடுத்துட்டு ஹைதராபாத்லேருந்து பூனே வரைக்கும் போயிருந்தோம். இந்த பூனேயில் இந்த ட்ரெயின் ஜேர்னியை பற்றி தான் இதில் நான் சொல்ல போகிறேன். முதல்ல நாங்கள் வந்து இந்த மெயின் எங்கே அது ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேயே போய் ட்ரெயின் ஏறிட்டோம். ஃபர்ஸ்ட் ஏறின உடனே நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ்லாம் போயிருந்தோம். ஆனால் விசிடம் கிடைக்கல எங்களுக்கு. போன உடனே எங்களுக்கு எல்லாேருக்கும் வாட்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு கொடுத்தது இது தான். ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி என்னமோ இருந்தது. இந்த சிப்ஸ் எல்லாம் இருக்கா மாதிரி. இட் வாஸ் ஓகே. நான் சாப்பிடலைன்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து இது அந்த பாலில் போட்டு சாப்பிட்ற மாதிரி கார்ன்ஃப்ளேக்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று. எனக்கு அதை சாப்பிட முடியாதுன்ட்டு நான் அதை சாப்பிடல. அப்புறம் ஒரு சிக்கி ஒன்று இருந்தது. ஒரு சாண்ட்விச் ஒன்று இருந்தது. அதுக்கு வந்து ப்ரெட் சாண்ட்விச் தான். இதில் வந்து கொஞ்சம் சாகி ஆகிடுது. இது அவள் எப்போவோ பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அப்புறம் இதுக்கு வந்து ஒரு சாஸ் கொடுத்துருந்தா, டொமேட்டோ சாஸும் பட்டரும் கொடுத்துருந்தா. நான் அந்த வந்து சிக்கியையும் இந்த இதையும் மாத்திரம் சாப்பிட்டு சாண்ட்விச் ரொம்ப சுமாராக தான் இருந்தது. அப்புறம் இன்னொன்று பாலில் போட்டு சாப்பிட்றது நான் சாப்பிடலை. அது சாப்பிட்டு பழக்கம் இல்லை. அப்புறம் ஐ ஹேட் மை டீ. அவள் வந்து டீ வந்து அந்த டிப் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு எல்லாேருக்கும் சுடு தண்ணி விட்டுட்டே வந்தால். அப்புறம் நாங்கள் அதில் ட்ராவல் பண்ணிகிட்டே வந்தோம். இது வந்து போகிற வழியில் ரொம்ப சீனரின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் இருந்ததெல்லாம் நான் எடுத்திருக்கேன். எனிவே இட் வாஸ் அ ப்ளசன்ட் ஜேர்னி. நம்ம வந்து எப்போவுமே ஃப்ளைட்லேயே போகிறதுனால இந்த தடவை மார்னிங் உட்காந்துட்டே போகலாம், ஒரே நாள்லேயே திரும்பி வந்துடலாம். ஒரு 12 hours என்னமோ தான் ஜேர்னி டைம் சொல்லிவிட்டு நான் வந்து ட்ரெயினை இந்த தடவை ப்ரிஃபர் பண்ணினேன். அண்ட் மோரோவர் இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு காஸ்ட்டும் கம்மியாக இருக்குது ஃப்ளைட்டை விட. ஃப்ளைட்டு போகிறதுக்கு வந்து காலங்காத்தாலே போயிட்டு ரொம்ப சிரமமாக இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எங்கள் எல்லாருக்குமே ஒரு இது வந்து சூப் மாதிரி ஒன்று இருந்தது. ஐ திங்க் நாங்கள் இங்கேருந்து போகும்போது எங்களுக்கு கொடுத்தது மிக்சட் வெஜிடபிள் சூப். இது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறமா நாங்கள் ட்ரெயினில் போகிறதுலாம் காமிச்சாங்க. இந்த ட்ரெயினில் போகும்போது இந்த சூரிய அஸ்தமனம் சன்செட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் உட்காந்து அந்த இடத்துலேருந்து அது ரொம்ப அழகாக அந்த ஜன்னல் வழியாக தெரிஞ்சது. அதை தான் நான் இங்கே படிச்சிருக்கேன். ரொம்ப என்சாண்டிங்காக இருந்தது இது பார்க்கவே. எனக்கு என்னமோ ஒவ்வொரு தடவையும் இந்த சூரியன் உதயம் மாதிரியும் அந்த அஸ்தமனம் மாதிரியும் பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாகவும் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஐ டோன்ட் நோ வை. ரொம்ப ப்ளிஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்கள், இங்கே ஃபுல்லாக சூரியனே தெரிஞ்சது. அது முள்ள மறைஞ்சு வருது. அதெல்லாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கிட்டக்க போய் ஃபோட்டோகிராஃப் எடுத்திருக்கேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் டின்னர் டைம் ஆகிடுச்சு. டின்னர் டைமுக்கு முன்னாடி கேவர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சூப் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தா. இது வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. இதுக்கு வந்து அந்த ப்ரெட் ஸ்லைசஸை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தா எண்ணெயில். இது வந்து நல்லா ஹாட்டாகவும் இருந்தது. அட் த சேம் டைம் ரொம்ப நல்லாவும் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே தே ஸ்டார்டட் சர்விங் த டின்னருக்கு என்னெல்லாம் இருந்தது அப்படின்னாக்கா, ஒரு ஜீரா ரைஸ் இருந்தது. இது வந்து டனலுக்குள்ளே போகிறத நான் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து 2 சப்பாத்தி இருந்தது. அப்புறம் ஒரு பன்னீர் கறி. இது வந்து ஒரு தால் இருந்தது. அப்புறம் இந்த சின்ன பாக்ஸ் இருக்கிறது வந்து ஒரு பொட்டேட்டோ. பரவாயில்ல, நல்லா இருந்தது. ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி சூடே இல்லை, எப்போவோ பண்ணின மாதிரி ஆறி போயிருந்தது அது டின்னர். இட்ஸ் ஓகே, சாப்பிடலாம். ட்ரெயினில் கொடுத்ததுனால த பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. சூப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து நாங்கள் திரும்ப வரைச்ச என்னெல்லாம் கொடுத்தான்னு காமிச்சிருக்கேன். திரும்ப வரும்போது கொடுத்தது வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் கொடுத்தா. நான் சொன்ன மாதிரி அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் சாப்பிடல. அதுக்கப்புறம் ப்ரெட் ஸ்லைஸ் வந்து டோஸ்ட் மாதிரி இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இவா கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து போகாவும் உப்புமாவும் கொடுத்துருந்தா. அது ரெண்டுமே ரொம்ப ஜோராக இருந்தது. சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்தது. அப்புறம் அதுக்கு மேலே போட்டுக்கிறதுக்கு வந்து அந்த நம்கின்னு சொல்லுவோம்ல, இந்த ஆலு புஜியா ஓமப்பொடி மாதிரி இருக்குது, அது மாதிரி ஒரு பேக்கெட்டில் கொடுத்துருந்தா. அப்புறம் வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இங்கேயும் ஒரு சூப் இருந்தது. இந்த சூப்புக்கு வந்து ப்ரெட் ஸ்டிக்ஸ் கொடுத்துருந்தா. இந்த சூப்பு ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா லன்ச் டைம் வந்து சூப்பராக இருந்தது. இது வந்து நாங்கள் வர வழியெல்லாம் நான் காமிச்சிருக்கேன். அதே மெனு தான். ஆனாக்கா
இட் வாஸ் வெரி ஃப்ரெஷ் அண்ட் வெரி டேஸ்டி. இது வந்து நான் அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இந்த போஹா கூட எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சிருந்தது. போஹாவும் அந்த இதுவும் லைட்டாக இருந்தது, வயிற்றுக்கு சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாதிரி தான் ஜீரா ரைஸு, 2 சப்பாத்தி, தால், பன்னீர் கறி 1, அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்தா பொட்டேட்டோ, இதெல்லாம் கொடுத்துருந்தா. இது 2 டைம்லேயுமே ஐஸ்கிரீம் வந்தது. நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடல, ஏன்னா ஏற்கனவே எனக்கு ஒரே பல்லு வலி. அதனால் வந்ததுக்கப்புறம் 10 டிஸ்ட்ரிக்டில் நான் ஃபஸ்ட்டு போகிறதுக்காக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பூனா ட்ரிப்பை பற்றி நான் ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன். ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இந்த பல்லு வந்து டென்டிஸ்ட்டு நாளைக்கு 10 மணிக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணி, அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணினேன் ஏதாவது இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசையாக இருந்தால் வென் வி ஆர் யங் அப்போவே நம்ம போயிடணும். ஏன்னா நம்ம ஹெல்த் வந்து கோஆப்ரேட் பண்ணுறது. கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துடுறது. நான் சொல்கிற மாதிரி பயங்கரமாக பல்லு வலிக்கிறது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சாப்பாடு வந்து நம்மளுக்கு எது பிடிக்கிறதோ அதுதான் சாப்பிட முடியாது. பிடிக்கிறதுன்னு இல்லை, எதோ வயிற்றுக்கு ஒத்துக்கிறதோ எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சூடு தாங்கலை, மழை தாங்கலைன்னு. இந்த ட்ரிப் ஷார்ட் ட்ரிப்பானால் கூட 1 வீக் ட்ரிப்பாக இருந்தால் கூட ரொம்ப ஃபீல் பண்ணினேன். கொஞ்சம் முன்னாடியே நம்ம வந்திருக்கணும். இப்போது பயமாக இருக்குது, ஹெல்த்து சரியாகணுமே, வீட்டுக்கு போய் சேரணுமேனு. அதனால சும்மா உங்களுக்கு சொல்கிறேன், நான் அட்வைஸ்லாம் பண்ணலை. எங்கே இருக்கும்போதே இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துடணும். பட் இருந்தால் கூட நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணினேன். ஏன்னா நான் ஸ்டே பண்ணின இடம் வந்து இவர் ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு இடத்துல ஆல்மோஸ்ட் 5 ஸ்டார் புக் பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்தது. வயசானது யாராலையும் தடுக்க முடியாது இல்லையா? ஆனால் கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் போயிட்டு வந்தோம். நாளைக்கு வந்து நான் டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த பல்லை சரி பண்ணிவிட்டு ஐ வில் பிகம் ஆல் ரைட் ஐ திங்க். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.